அனைவருக்கும் வணக்கம். ஒருவன் யார் என்பதை அவனுடைய செயலே காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இவ்வளவு நாட்களாக தமிழ் தேசியவாதிகள் கருணாநிதி ஒரு தெலுங்கர், ஸ்டாலின் ஒரு தெலுங்கர், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு தெலுங்கர், திமுக ஆட்சி என்பதே ஒரு ஆதிக்க எண்ணம் கொண்ட தெலுங்கர்களின் ஆட்சிதான், திமுக மட்டுமில்லை திராவிடம் என்பதே ஆதிக்க எண்ணம் கொண்ட தெலுங்கர்களின் கூடாரம் தான் அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்படி நாம சொல்லும் போதெல்லாம் இந்த திராவிடர்கள் என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறத விட வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு கதறுவாங்க. இவங்க இனவெறிய தூண்டுறாங்க, இனவாதம் பேசுறாங்க, பிரிவினைய பேசுறாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாம சொன்னது 100க்கு 100 உண்மை என்பதை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய செயலின் மூலமாக நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்ட தலைநகரங்களில் இருக்கின்ற பேருந்து நிலையத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடு என்ற பெயர் கொண்ட ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறாங்க. இதுக்காக திமுக அரசின் காவல்துறை அவங்கள கைது செஞ்சு மண்டபத்துல அடைச்சு வைக்கிறாங்க. இல்ல, நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், அந்த பேருந்துகள் எல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானது தானே? தமிழ்நாட்டு மக்கள் கட்டிய வரி பணத்தில் அவர்களின் தேவைக்காக அவர்களின் சேவைக்காக வாங்கிய பேருந்துல தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டிக்கரை ஒட்டுனதுல ஐயா ஸ்டாலினுக்கு எங்க வலிக்குது? இப்ப இந்த பேருந்துகள் எல்லாம் ஐயா ஸ்டாலினோட அப்பா வீட்டு காசுல வாங்கி இருந்தா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கோபப்பட்டு நாம் தமிழர் கட்சியினரை கைது செஞ்சதுல ஒரு நியாயம் இருந்திருக்கும். நாம் தமிழர் கட்சி உறவுகள் யாரோ ஒருவருடைய தனிப்பட்ட சொத்து, பிரைவேட் ப்ராப்பர்ட்டில போய் இந்த ஸ்டிக்கரை ஒட்டல. அவங்க தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான பேருந்துல தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டிக்கரை ஒட்டினாங்க. அதுல ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வந்துச்சு? எதுக்காக அவங்கள கைது செய்யணும்? இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான பேருந்து தானே, அப்புறம் என்ன மொட்டையா அரசு பேருந்து கழகம் அப்படின்னு இருக்கு? நியாயமா அது எப்படி இருக்கணும்? தமிழ்நாடு அரசு பேருந்து கழகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு தானே இருக்கணும். மற்ற மாநிலங்கள்ல அப்படிதானே இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் இல்ல? அப்ப ஐயா ஸ்டாலினோட மனசுல என்ன ஓடுது? தமிழ்நாட்டுல தமிழ்நாடு, தமிழ், தமிழர் என்ற பெயரே இருக்கக்கூடாது, அதானே? அந்த எண்ணம் தானே அவருடைய மனசுல ஓடுது. இத கேட்டா இது அதிமுக ஆட்சி காலகட்டத்திலேயே அப்படிதான் இருந்துச்சு, அதை நாங்க அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடடா, அவ்வளவு நல்லவங்களா நீங்க? அதிமுக ஆட்சி காலகட்டத்துல இருந்ததையெல்லாம் அப்படியே செய்யறீங்களா? அப்படின்னா அம்மா உணவகம் எங்க போச்சு? எங்க போச்சு? தாலிக்கு தங்கம் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்துச்சு அதிமுக ஆட்சி காலகட்டத்துல. நீங்க வந்த உடனே அதை ஒழிச்சு கட்டிட்டீங்க. அதை ஏன் தொடரல? அதையெல்லாம் தொடராதவங்க இதை மட்டும் ஏன் அப்படியே தொடரணும்? இப்ப தமிழ்நாட்டுக்கு அண்ணா ஒன்னும் புதுசா தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, அதை அவர் சட்டப்படி உறுதிப்படுத்தினாரு, அவ்வளவுதான். அவருக்கு முன்னாடியே பல தமிழ் அறிஞர்கள், சங்ககால புலவர்கள் எல்லாருமே இந்த நாட்டை தமிழ்நாடுன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன போது அதெல்லாம் கிடையாது, நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம், அண்ணா தமிழ்நாடுன்னு பேர் வச்சு தீர்மானம் இயற்றிய அந்த நாளை தான் தமிழ்நாடு நாளா கொண்டாடணும் அப்படின்னு எல்லாம் வியாக்கியானம் பேசுறாங்கல்ல இந்த திராவிட ஹைனாக்கள். இன்னைக்கு அந்த தமிழ்நாடு என்ற பெயர் கொண்ட ஸ்டிக்கரை நாம் தமிழர் கட்சியினர் அரசு பேருந்துல போய் ஒட்டும் போது மட்டும் எதுக்காக அவங்களை கைது செய்யறீங்க? நீங்க வச்ச பேரு தானப்பா. நீங்க சொல்ற மாதிரி அண்ணா வச்ச பேரு தானே தமிழ்நாடு அப்படிங்கிறது, அந்த பேரை தானே கொண்டு போய் பேருந்துல ஒட்டினாங்க. அதுக்கு எதுக்காக அவங்கள கைது செய்யறீங்க? அப்ப வேற ஏதாச்சும் பேரை வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மனசுல ஓடுதா? அதை கொஞ்சம் வெளிப்படையா சொல்லிடுங்க. ஏன்னா இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், சம்பந்தமே இல்லைன்னாலும் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம், கருணாநிதி என்ன ஜல்லிக்கட்டு வீரரா? அவருக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன தொடர்பு? அவருடைய பெயரை கொண்டு போய் எதுக்காக ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வச்சீங்க? முதல்ல உங்ககிட்ட யார் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மைதானத்தை கேட்டது? சரி, ஆனதாச்சு வச்சுட்டீங்க. மதுரையில ஒரு நூலகம் கட்டினீங்க, அதுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு பேரை வச்சீங்க. இதுக்கும் ஒரு படி மேல போய் கருணாநிதியோட அம்மா பேரையெல்லாம் ஒரு பேருந்து நிலையத்துக்கு வச்சீங்க. அப்படி ஏதாச்சும் திட்டம் இருக்கா? கருணாநிதி தான் அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கினாரு, அதனால நாளையில இருந்து அரசு போக்குவரத்து கழகத்தின் பெயரை கருணாநிதி அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மாத்துறதுக்கு ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படியும் இல்லைன்னா இப்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு,
அந்த பேரை வைக்கிறதுக்கு ஏதாச்சும் திட்டம் இருக்கா? திராவிட மாடல் அரசு போக்குவரத்து கழகம் இப்படி ஏதாச்சும் வைக்க போறீங்களா? இந்த வேலையை இவங்க இன்னைக்கு மட்டும் செய்யல. சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல மேகநாதன் அப்படிங்கிற ஒரு தமிழ் தேசியவாதி இருந்தாரு. அவரு காஞ்சிபுரத்துல இருக்கிற வணிக நிறுவனங்களோட பெயர் பலகைகள் எல்லாம் தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்தாரு. தமிழ்நாடு எங்கே தமிழ் எங்கே அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற வணிக நிறுவனங்களோட பெயர் பலகைகள் தமிழில் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு. உடனே இந்த திமுக அரசின் காவல்துறை அவரையும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சது. இன்னைக்கு அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டிக்கரை ஒட்டினதுக்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகளையும் கைது செஞ்சிருக்கு. இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இது தமிழ்நாடு தானே, தமிழர்களுக்கான நாடு தானே, இங்க நடக்கிறது தமிழர்களுக்கான அரசு தானே. அப்புறம் என்ன வந்துச்சு அந்த பேர்ல? உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, இந்த தமிழ், தமிழர், தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரெல்லாம் இருக்கிற வரைக்கும் தமிழர்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில இந்த தமிழ் உணர்வு தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது நடந்துடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நம்முடைய தமிழ் உணர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிட்டாங்க. உங்களால நம்ப முடியுதா? நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த போராட்டத்துல நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தமிழை பாதுகாக்க இந்தியை எதிர்த்து போராடி உயிரை விட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த நாட்டுல தான் இன்னைக்கு முனைவர் பட்டம் வரைக்கும் படிச்சவங்க கூட தமிழ் தேர்வுல ஃபெயில் ஆகுறாங்க. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? இந்த நிலையை உருவாக்குனது யாரு? இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தானே. திமுக, அதிமுக அப்படின்னு மாறி மாறி ஆட்சி செஞ்சு நம்முடைய தமிழ் உணர்ச்சியை மொத்தமா சாகடிச்சிட்டாங்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மாணவன் ஆரம்ப பள்ளியில இருந்து முனைவர் பட்டம் வரைக்கும் தமிழையே படிக்காம பட்டம் வாங்கி வெளியே வர முடியும் அப்படிங்கிற நிலையை உருவாக்கி வச்சது யாரு? இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தானே. நான் இன்னும் கூட பின்னாடி போய் சொல்றேன். இதற்கான திட்டத்தை அவங்க என்னைக்கோ போட்டுட்டாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஆதிக்க தெலுங்கர்கள் தமிழர்களின் மொழி உணர்ச்சியையும் இன உணர்ச்சியையும் சாகடிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு வேலை பார்த்திருக்கிறாங்க. இதற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட என்னால சொல்ல முடியும். 1938 முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழர்களால ஒரு முழக்கம் ரொம்ப வீரியமா முன்வைக்கப்பட்டுச்சு. அதுதான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கம். அன்னைக்கு தன்னுடைய காங்கிரஸ் எதிர்ப்பின் தேவைக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்ற ஈவேரா சிறையில இருந்து வெளியே வரும்போது நீதி கட்சி தலைவராத்தான் வெளியே வராரு. அப்படி வெளியே வந்த அவருடைய தலைமையில நீதி கட்சி கூட்டம் ஒண்ணு நடக்குது. அந்த கூட்டத்துல அந்த கட்சியில இருந்த பிற மொழியாளர்கள் ஈவேராவை பார்த்து கேட்டாங்க, ஐயா, முன்னாடி நீங்க எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம், இன்னைக்கு நீங்க நீதி கட்சியோட தலைவர். இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு முழக்கம் போட்டா நாங்கள்லாம் எங்க போவோம் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க. உடனே ஈவேரா அந்த முழக்கத்தை திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. இதை நான் ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு எல்லாம் சொல்லல. இன்றைக்கு திராவிடர்களோட ஆத்தன்டிகேட்டட் வரலாற்று ஆசிரியரான வாலாசா வளவன் எழுதிய திராவிட தமிழ் தேசியம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்தே சொல்றேன். அவர் என்ன குறிப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இந்த புத்தகத்தோட 18 மற்றும் 19வது பக்கத்துல இருக்கு. பெரியார் சிறையில் இருந்து வந்த பிறகு நீதி கட்சியின் செயற்குழு கூட்டம் அண்ணாமலை செட்டியாரின் அடையார் பேலஸ் என்று சொல்வார்கள் அந்த பங்களாவில். அங்குதான் 25/10/1939 அன்று நடந்தது. 25/10/1939 ஈவேரா தலைமையில அண்ணாமலை செட்டியாரோட அடையார் பேலஸ்ல நீதி கட்சியோட செயற்குழு கூட்டம் நடக்குது. அதில் நீதி கட்சியில் இருந்த, நல்லா கவனிக்கணும், ஆந்திரர்கள், கேரளர்கள், கன்னடர்கள் அனைவரும் பெரியாரை பார்த்து சொன்னார்கள், முன்பு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், இப்பொழுது நீங்கள் நீதி கட்சி தலைவராகிவிட்டீர்கள், இப்பொழுது நீங்கள் எங்களுக்கும் தலைவர், நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் நாங்கள் எல்லாம் எங்கே போவது என்று செயற்குழு கூட்டத்தில் கேள்வி எழுப்பினர். செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுத்தபடி பெரியார் திராவிட நாடு திராவிடருக்கே என்று 17/12/1939 குடியரசு இதழில் தலையங்கம் எழுதினார். இதை நான் சொல்லல, பாலாசா வளவன் சொல்றாரு. அப்ப ஆந்திரர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் கேட்டுக்கிட்டாங்க என்ற ஒரே காரணத்திற்காக ஈவேரா தமிழர்களோட உரிமை முழக்கமான
தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை எப்படி மாத்துறாரு? திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு மாத்துறாரு. இது என்ன நியாயம்? அவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா, உங்களுக்கெல்லாம் தனித்தனி நாடு இருக்கு. தெலுங்கர்களுக்கு ஆந்திரா இருக்கு, கன்னடர்களுக்கு கர்நாடகா இருக்கு, மலையாளிகளுக்கு கேரளா இருக்கு. நீங்கள்லாம் அங்க போங்க, இது தமிழர்களுக்கு சொந்தமான நாடுதான். அதனால இத தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு தான் முழக்கம் போட முடியும். அதுல என்னால எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கெல்லாம் கேட்டாங்களா, அதனால இவரு அந்த முழக்கத்தை மாத்திக்கிட்டாராம். எந்த ஒரு நியாயம் இது? தமிழர்களை ஏமாத்தி அவங்க தலையில மிளகா அரைச்சிருக்கிறாரு. இங்க மட்டுமா 1944 நீதி கட்சி பெயர் மாற்றம் செய்யப்படுது. அதற்கு முன்னாடி வந்து நீதி கட்சியா இருந்துச்சு இல்லையா? 44 இருந்து திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றப்படுது. அந்த பெயர் மாற்ற தீர்மானத்தின் போது ஈவேரா நான் ஏன் திராவிடம் அப்படிங்கிற பேரை தேர்ந்தெடுத்தேன்னு விளக்கம் கொடுக்கிறாரு. என்னன்னு இங்கேயே பாருங்கள். கண்ணப்பர் தெலுங்கர், அண்ணாதுரை தமிழர், நான் கன்னடன், என்னை பொறுத்தவரை நான் தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புகிறேன். முதல்ல இதுவே தப்பு. நீ எப்படி இனம் மாற முடியும்? சரி, அந்த கேள்வியெல்லாம் நாம அன்னைக்கே கேட்டிருந்தா இன்னைக்கு உருப்பட்டு இருப்போம். அதை விட்டுருவோம். அப்ப ஈவேரா சொல்றாரு, நான் கன்னடன், என்னை பொறுத்தவரை நான் தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புகிறேன். எல்லா கன்னடர்களும் ஒப்புக்கொள்வார்களா? எல்லா தெலுங்கர்களும் ஒப்புக்கொள்வார்களா? அதனால என்ன பண்ணணும்? நாம எல்லாம் நம்மள திராவிடர்கள் அப்படின்னு கூப்பிட்டுக்கணும். நான் எதுக்கு என்னுடைய இனப்பெயரான தமிழன் என்பதை விட்டு கொடுக்கணும்? இந்த கேள்வியை அன்னைக்கு இருந்த எந்த ஒரு மான தமிழனும் ஈவேராவை பார்த்து கேட்கல. முதல்ல தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தை ஒழிச்சாரு. அடுத்து தமிழர் என்கின்ற அந்த இனப்பெயரையும் ஒழிச்சாரு. அது மட்டும் இல்லாம அதே 44, 50 இந்த 44 இருந்து 50 வரைக்குமான காலகட்டங்கள்ல மொழிவாரி மாநிலம் கேட்டு போராடியவர்களை எப்படியெல்லாம் கரிச்சு கொட்டினாரு. தமிழர் என்று பேசுபவர்கள் பித்தலாட்ட கருங்காலிகள் அப்படின்னு திட்டினாரா இல்லையா? அப்ப அன்னையில இருந்தே இந்த திராவிட தலைவர்கள் தமிழர்களோட இன உணர்ச்சியை திட்டமிட்டு அழிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு மரத்துக்குள்ள செல்லு போய் உக்காந்து அந்த மரத்தை உள்ளுக்குள்ளேயே இருந்து அரிச்சு கடைசியில் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருமோ, அது மாதிரி நமக்குள்ளேயே நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்முடைய மொழி உணர்ச்சியையும் இன உணர்ச்சியையும் சாகடிச்சிருக்கிறாங்க இந்த திராவிட தலைவர்கள். அப்பப்ப சந்தர்ப்பவாதத்துக்கு ஏத்த மாதிரி தங்களுடைய முழக்கத்தையும் கொள்கையையும் மாத்திக்குவாங்க. ஏன்னா அப்பதானே தமிழர்களை ஏமாத்த முடியும். நாமளும் ஏமாந்து விட்டுட்டோம். இன்னைக்கு இங்க வந்து நிக்குது. நாம நம்முடைய வரி பணத்தை கொடுத்து நம்முடைய தேவைக்காக பேருந்தை வாங்கி விட சொன்னா அதுல இவங்க தமிழ்நாடுன்னு பேரை எழுத மாட்டாங்களாம். அந்த ஸ்டிக்கரை கொண்டு போய் ஒற்றவங்களையும் கைது செய்வாங்களாம். இதெல்லாம் வந்து எங்க ஊர்ல எங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த கடவுளுக்கே அடுக்காதரா அப்படின்னு. அப்படி இருக்கு இவங்க பண்றது. இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப நம்முடைய தமிழ் தாய் இருக்கிறாங்கல்ல, தமிழ் அன்னை, அவங்க ஐசியூல இருக்கிறாங்க, ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுடைய பிள்ளைகளான தமிழர்கள் நம்ம கையில இருக்கு. இனிமேலும் நாம விழிப்படைஞ்சு ஒரு தூய தமிழர் ஆட்சியை இந்த தமிழ்நாட்டில கொண்டு வரல அப்படின்னா நம்முடைய தமிழ் தாய் செத்து போயிருவாங்க. ஏற்கனவே தமிழ் பாதி அழிஞ்சிருச்சு. சரியா? மிச்ச சொச்சம் இருக்கிறதையும் அழிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி நாம காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு ஒரு தமிழரோட ஆட்சி, தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட தமிழரோட ஆட்சி வரணும். புரியுதா? புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.